முதல்ல க்ரோமுக்கு போயிட்டு அதில் போய் நான் போட்டிருக்க வெப்சைட்டோட பாத்தை சர்ச் பண்ணுறேன். அதாவது லோக்கல் ஹோஸ்ட் project6/php index.php, அது வந்து இண்டெக்ஸ் பேஜ். நான் இப்போ போட்டு சர்ச் பண்ண உடனே எனக்கு ஒரு பேஜ் ரன் ஆகும். அதுதான் என்னோடய ஹோம் பேஜ். இதில் ஸ்க்ரோல் பண்ணால் 4 ஃப்ளெக்ஸ் வச்சு 4 வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் வச்சுருப்பேன். கேஷுவல் வியரு, ட்ரெடிஷ்னல் வியரு, ப்ரொஃபஷ்னல் வியரு, சுடிதார் வியர்ஸ்னு. அப்புறம் ஹெட்டர் ஃபூட்டர் செட் பண்ணியிருப்பேன். ஃபூட்டரில் வந்துட்டு பிகம் அ சப்ளையர் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கும். ஹெட்டரில் வந்து 4 மெனூஸ் வச்சுருப்பேன். ஹோமு, அபவுட் அஸ், கான்டாக்ட்டு, கார்ட்டு, லாகின் செட் பண்ணுற மாதிரி ஒரு லோகோ வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வெரைட்டி வந்து கேஷுவல் வியரு. அதை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலேயும் அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் கேஷுவல் வியர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து அதோட ட்ரெஸ்ஸோட இமேஜும் ப்ரைஸும் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நிறையா ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு பேஜை விசிட் பண்ணும்போதும் தனித்தனியாக நம்ம ஆரோ ப்ரெஸ் பண்ணி பேக் வராமல் ஒவ்வொரு பேஜ்லேயுமே ஹோம் பட்டன் வச்சுருப்பேன். அதை கிளிக் பண்ணி நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். அதே மாதிரி அடுத்த பேஜ் வந்து ட்ரெடிஷ்னல் வியர்ஸ்க்கும் அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி இமேஜஸ் இருக்கும். பக்கத்தில் ப்ரைஸ் ரேட் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் வியர்லேயும் ஷாப் நவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு ரோவுக்கு 5 ட்ரெஸ்ஸு வச்சுருப்பேன். அதே மாதிரி அதுலேயும் ஹோம் பட்டன் இருக்கும். ஒவ்வொரு இமேஜுக்கு கீழேயும் ப்ரைஸும் வியூ டீட்டெயில்ஸ் பட்டனும் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து சுடிதார் வியர்ஸில் ஷாப் நவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணால் வரிசையாக ட்ரெஸ்ஸஸ், அது கீழே ப்ரைஸு, வியூ டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுக்கும் ஹோம் பட்டன் இருக்கும். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இப்போ வந்து அந்த 4 மெனூஸை வந்து ஃபஸ்ட்டு ஹோம் மெனு வந்து நம்ம அந்த ஹோம் பேஜில் இருக்கும். அபவுட் அஸ்ஸை கிளிக் பண்ணால் ஒரு அபவுட் அஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அபவுட் அஸ்ஸு, அவர் மிஷன், அவர் டீம், ஒய் சூசஸ். அவர் டீமில் வந்து 3 அந்த டிசைனர் நேமு, ஸ்டைலிஸ்ட் நேமு அதெல்லாம் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அவர் மிஷனில் நம்ம என்னென்ன மிஷன்லாம் யூஸ் பண்ணுறோம், ஒய் சூசஸ் எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இருக்கும். அதுக்கு கீழே கஸ்டமர் ரிவ்யூஸ்னு ஒரு பேஜ் வச்சுருக்கேன் அபவுட் அஸ்ஸில். அதில் எப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி அந்த ரிவ்யூ கீழே ஷோ ஆகிற மாதிரி வச்சுருப்பேன். நேம் கேட்கும், ரேட்டிங் வந்து ஸ்டார்ஸில் கொடுக்குற மாதிரி ரைட் யுவர் ரிவ்யூ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்கும். அதில் நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ரிவ்யூன்னு கொடுத்துட்டோம்னா அந்த கஸ்டமர் ரிவ்யூக்கு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ரிவ்யூ கீழே ஆட் ஆயிடும். அப்போது ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். இதுதான் அபவுட் அஸ் பேஜில் நான் வச்சுருக்கேன். அபவுட் அஸ் பேஜ்லேயுமே கீழே ஒரு பேக் டு ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கும். நம்ம டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு போயிடலாம். அடுத்து கான்டாக்ட் பேஜில் அதே மாதிரி தான் நேம் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயில் ஐடி டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிற மாதிரி யார் மெசேஜில் நம்ம மெசேஜை டைப் பண்ணிவிட்டு விச் டைம் இஸ் ப்ராடக்ட் டு டெலிவரின்னு டைப் பண்ணிவிட்டு சென்ட் மெசேஜ் கொடுத்துட்டு ஓகேனா திரும்ப அந்த கான்டாக்ட் பேஜுக்கு போகும். கண்டினியூ ஷாப்பிங்னா திரும்ப வந்து ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். அடுத்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டு அடுத்த மெனு கார்ட் பேஜில் வந்து நம்ம என்னென்ன கார்ட் கொடுக்குறோமோ அது அப்படியே வரிசையாக ஷோ ஆகும். இன்கேஸ் அதை நம்ம கார்ட்லேருந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா அது ரிமூவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து லாகின் பேஜ். அந்த லாகின் சிம்பிளை கிளிக் பண்ணி மெயில் பாஸ்வேர்டு கேட்கும். மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா மினிமம் 8 கேரக்டர்ஸாக இருக்கணும். ஒரு அப்பர் கேஸு ஒரு லோயர் கேஸு கன்ஃபார்மாக இருக்கணும். அதை கொடுத்துட்டு சைன்இன் கிளிக் பண்ணால் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்துட்டு கோ டு ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் திரும்ப ஹோம் பேஜுக்கு போயிடும். இப்போ நம்ம எப்படி ஷாப் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ப்ரொஃபஷ்னல் வியர்னு ஒரு பேஜுக்குள்ளே போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸோட வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட், என்ன ட்ரெஸ்ஸு நேமு, அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோட இமேஜு, அதுக்கு ட்ரெஸ்ஸோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு 2 லைனில், சைஸ் வரும். டிஃபால்ட்டாக எம் சைஸில் வந்து கிளிக் ஆகிருக்கும். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ குவான்டிட்டி பட்டனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ட்ரெஸ்ஸுக்கு இமேஜுக்கு மேலே அந்த டோட்டல் ப்ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஆட் டு கார்ட் பை நவ்னு 2 பட்டன் இருக்கும். பை நவ்வை கிளிக் பண்ணால் 2 பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது ரைட் சைடில் ஒரு ஆர்டர் சம்மரின்னு ஒரு சம்மரி பாக்ஸு, லெஃப்ட் சைடில் செக் அவுட் பேஜ் இருக்கும். அதில் கான்டாக்ட் இன்ஃபோ, அட்ரெஸ்ஸு, பேமெண்ட்டு நிறையா ஃபீல்டு இருக்கும். கான்டாக்ட் இன்ஃபோவில் நேமு, மெயிலு, ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அட்ரஸில் வந்து
அட்ரஸ்ஸு, சிட்டி, அந்த சிட்டியோட பின்கோடை கேட்கும். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பேமெண்ட் மெத்தட் கேட்கும். பேமெண்ட்டில் வந்து அந்த லிஸ்ட் பாக்ஸில் கேஷ் ஆன் டெலிவரினா டிஃபால்ட்டாக கேஷ் ஆன் டெலிவரி செட் ஆயிரும். கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டுனா 2 ஃபீல்டு ஓப்பன் ஆகும். கிரெடிட் ஹோல்டர் நேமு, கிரெடிட் கார்டோட நம்பர் கேட்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பேமெண்ட் மெத்தட் என்னென்னா யூபிஐ. செலக்ட் யூபிஐ கொடுத்து ஜிபேவா ஃபோன்பேவான்னு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கணும். ரைட் சைடில் ஒரு ஆர்டர் சம்மரி இருக்கும். ப்ளேஸ் ஆர்டர் வந்து யார் ப்ளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்தா திரும்ப ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இப்போ கார்ட் பேஜில் போய் அதாவது கார்ட் கொடுத்த ப்ராடக்டை ரிமூவ் பண்ணால் நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஐட்டம் ரிமூவ்டு ஃப்ரம் யுவர் கார்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். திரும்ப ஒரு ப்ராடக்ட்டை போய் நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம் யார் கார்ட்டில் வருதான்னு. அந்த க்ரீன் ட்ரெஸ்ஸை ஆட் டு கார்ட்னு கொடுத்தா அப்போ ஒரு மெசேஜ் ஒரு ஆடட் டு கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துட்டு கார்ட் பேஜில் போய் நம்ம பார்த்தா அதில் வந்து அந்த நம்பரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதில் போய் பார்த்தா அந்த கீழே அப்படியே வரிசையாக வரும். அப்போ க்ரீன் ட்ரெஸ் வந்து ஆட் ஆகிருக்கு.